வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெரைட்டியான அதுலேருந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, இது பார்த்திங்கன்னா காட்டன் யானில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். சம்மர் லோன்னு சொல்லிட்டு காட்டன் யானில் மவுஸ் பண்ணியிருக்கிறோம், டெடி பியர் பண்ணியிருக்கிறோம். இது நம்ம அமிக்குருமின்னு சொல்லிட்டு நிறைய டால்ஸ் வந்து இதுலேருந்து மேக் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த யான் தான் சம்மர் லோ காட்டன் யானை. இதில் வந்து நான் இந்த மாதிரி எலிஃபேண்ட்டும் சின்னதாக நம்ம பண்ணியிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வெல்வெட் யான்னு சொல்லிட்டு கிடைக்குதுங்க. இதுலேருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஒரு மொபைல் பவுச் ஒன்று போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது இல்லைங்களா, தின்னாகவும் இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ பண்ணிக்கலாம். டால் மேக்கிங்க்கு இது நல்லா இருக்குங்க, சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம வந்து மொபைல் பவுச்சு ஹேண்ட்பேக் கூட நம்ம இதில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி டால் மேக்கிங் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த யானை யூஸ் பண்ணி அது மல்டி கலர் யானை, ப்ளைன் யானும் கிடைக்குது, சிங்கிள் கலர் யானும் கிடைக்குது நமக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் யானுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்குதுங்க. இந்த யான்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா நான் இது வந்து பிஃபோராகவே நம்ம பண்ணினதுனால நான் ஆரம்பத்தில் மொபைல் பவுச்சு தான் இதில் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நிறைய டால் மேக்கிங்கில் வந்து நிறைய பண்ணுறாங்க. அமிக்குருமி டால்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் பண்ணுறாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்குது. ஆனால் இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணணும். கொஞ்சம் இழுத்தோனாலும் கட் ஆகிடுதுங்க. இந்த யானில் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மேக்ரமி யானுங்க. இதில் வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப திக்காக இருக்காது. நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா 4 mm. நீங்கள் ஸ்கேலில் வந்து அந்த சின்ன லைன் சென்டிமீட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த லைனில் பார்க்கணும். ஏன்னா 10 சென்டிமீட்டர் வந்து 10 மில்லிமீட்டர் வந்து உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அப்போ வந்து அதில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கோடு வந்து மில்லிமீட்டரை குறிக்கும். அதனால் அதுலேருந்து பார்த்துக்கலாம். இது பாருங்கள், இந்த யான் யூஸ் பண்ணி இந்த ஹேண்ட்பேக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ப்ரீவியஸாக நான் வந்து ஒரு 3 years பிஃபோர் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள். இதே சேனலில் வெரைட்டியாக நிறைய போட்டிருக்குறோம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக. இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஏன்னா த்ரெட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இது சாஃப்டாக இருக்கும், பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப வெயிட் இல்லாமல் இருக்கும் இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா. இந்த ஹேண்ட்பேக்கும் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட் இருக்காது. இதோட ட்ராபேக்கே வந்து மேக்ரமி த்ரெட்டோடது வெயிட்டும்பாங்க. இந்த மாதிரி த்ரெட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த சாண்டல் கலர் பார்த்திங்கன்னா இதுவும் 4 mm தான். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா பேக் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அந்த த்ரெட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அது நம்ம கையில் வந்து பிடிச்சி பார்க்கும்போது தான் ஃபீல் பண்ண முடியும் நமக்கு. பாருங்கள், 2 த்ரெட்டையும் காமிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பிடிச்சி கையில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வேரியேஷன் நல்லா தெரியும். இதில் வந்து நம்ம வந்து நான் ப்ளூ கலர் யான் காமிக்கிறேன்ல, அதில் ஹேண்ட்பேக்லாம் நல்லா பண்ணலாம். இதுலேயும் பண்ணலாம், ஹேண்ட்பேக் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கும். பார்த்து வாங்கிக்கோங்க. ஹேண்ட்பேக்னால் ப்ளூ கலர் மாதிரி வாங்கிக்கோங்க. மற்றது பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணுன்னா அதை பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இடையில வர மாதிரி கொடுத்துருக்குறேன் இந்த பேக்கில். அதே மாதிரி தான் இந்த பேக் பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குங்க. அதை ஹிச்சிங் நாட் போட்டதுனால, டபுள் ஹிச்சிங் நாட் போட்டதுனால ஃபுல்லாகவே வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும். ஆனால் லாங் லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது வெயிட்லெஸ்ஸான த்ரெட்டுக்கு நடுவில் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ரமிலே ஷைனிங் த்ரெட்டுங்க. இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. இது பாருங்கள், 3 mmல கிடைக்குது உங்களுக்கு. இது இப்போ ரீசெண்டாக கிடைக்குது, எல்லா இடமே ஓரளவுக்கு கிடைக்குது இந்த மாதிரி இது த்ரெட்டு. 3 mm இது. இப்போ இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கு, பர்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஏன்னா இது நல்லா ஷைனிங் லுக்காக இருக்கும். நம்ம வெளியில் கொண்டு போகிறதுக்கும்
ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப லுக் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்ட்டு பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஸு பண்ணியிருக்கிறோம். நம்ம ரொம்ப சிம்பிளான நாட் தான் அதில் வரும். இது எல்லாமே நம்ம வீடியோ போய் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்குறோம். இதே சேனலில் கிறிஸ்டல் கிரியேட்டிவ் ட்ரிச்சின்னு போட்டிங்கன்னா வரும், அதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த த்ரெட் யூஸ் பண்ணி, இந்த ஷைனிங் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த 3 த்ரெட்டு நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, 3மே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம காமிச்சிருக்கிறேன் நான். இதை விட வந்து இந்த 3 த்ரெட் இல்லாமல் இன்னொன்று மேக்ரமே த்ரெட்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். அது நம்ம கையில் பிடிக்கும்போதே அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம வால் ஹேங்கிங் பண்ணலாம், பென் ஹோல்டர் பண்ணலாம், அப்புறம் மிரர் வந்து மேக்கிங் பண்ணலாம். அந்த நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி வைப்போம் இல்லைங்களா, அந்த இதுவும் நம்ம ரெடி பண்ணலாம். இதில் நான் வந்து ஒரு வால் ஹேங்கிங் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதோட திக்னஸ் பாருங்கள். இது அப்படியே அந்த சர்க்கிளில் ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த ஆரஞ்சு கலர் காமிக்கிறேன் இல்லையா, அது நல்லா பிளாக் ஆகிடும் பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். இது வந்து பார்க்க பிடிக்கும்போது சாஃப்டாக இருக்கும், இது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது எதுக்கு தேவையோ அந்த இது த்ரெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இது வால் ஹேங்கிங்க்கெலாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஸ்டிஃபாகவும் இருக்கும். நான் அதுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், வால் ஹேங்கிங் காமிக்கிறேன் பாருங்கள். அது அப்படியே ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளை. இதே மற்ற த்ரெட்டில் போட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்காது, கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து நம்ம வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அந்த ப்ளூ கலர் யான் கூட ஓகே தான், த்ரெட்டு கூட ஓகே தான். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த நம்ம காமிச்சோம் இல்லைங்களா சாண்டல் கலரு, அந்த ஷைனிங் த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த க்ரிப் வந்து கிடைக்காத மாதிரி இருக்கும் வால் ஹேங்கிங்க்கோ பென் ஸ்டாண்டுக்கோ. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த எந்த த்ரெட்டு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம பண்ணும்போது, இதில் வந்து நம்ம ஹேண்ட்பேக்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம கையில் கொண்டு போகிறதுக்கு ஷோல்டரில் போட்டு கொண்டு போகும்போது நமக்கு கையெல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஃபீல் பண்ணுறது. இப்போ இந்த ஷைனிங் த்ரெட்லேயே நம்ம பேகு, பர்ஸ் இல்லாமல் அசசரிஸும் நம்ம பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் ஹேர் அசசரிஸ் பண்ணியிருக்கிறோம், பேங்கிள்ஸு, இயரிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இப்போ இதுலேயே மேக்ரமிலே 1 mm கார்டு, 0.8 mm கார்டெலாம் இருக்குது. அதுலேயும் நான் வந்து ஹேர் போ பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம், பேக்கும் பண்ணலாம், இதில் பர்ஸும் பண்ணலாம். அந்த த்ரெட்டில் இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்ம மேக்ரமி த்ரெட்டில் தான். இது பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூவில் ஃபர் டைப்பில் இருக்கும். அந்த அந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதே த்ரெட் தான் அந்த ஒயிட் கலர், அது ஃபர் டைப்பில் இருக்கும். அதனால் நான் வந்து சாண்டா கிளாஸ்க்கு இந்த மாதிரி வச்சுருக்குறேன் நான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிஷர்ட் யான்னு சொல்கிறாங்க. க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து டேப் யான், வர்தமானில் டேப் யான்னு சொல்லிட்டு. இதில் நம்ம இன்னும் எதுவும் மேக் பண்ணலாங்க. இதில் ஆல்ரெடி நிறைய ஹேண்ட்பேக் போட்டிருக்குறாங்க, நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கிறேன். இதுவும் இல்லாமல் நிறைய வெரைட்டி யான்ஸ் இருக்குது நமக்கு. அடுத்தடுத்து நான் காமிக்கிறேன் என்னென்ன ப்ராடக்ட் வந்து போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இன்னொன்று வேறு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு அடுத்த பாட்டில் கூட நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு. Thank you so much.